அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களும் இந்தியாவில் உள்ள தமிழர்களும் இந்த உலகத்தின் கண் விட்டிருக்கக்கூடிய உலக தமிழினத்தின் அனைத்து தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டத்தினுடைய உண்மைகள். தமிழ்நாடு அரசு என்னிடத்தில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான அறிக்கையை கேட்டது. அதற்கேற்ப அறிக்கை என்னால் தயாரிக்கப்பட்டு இது 100% முழுமையான அறிக்கை அல்ல. ஏனென்றால் இந்த அறிக்கையில் உலக தமிழ்ச்சங்கம் செம்மொழி நிறுவனம் சார்ந்த திட்டங்கள் இடம்பெற்றிருக்காது. காரணம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தற்போதைய வெளியீட்டு கண்காணிப்பாளர் அவர்தான் அந்த தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அறிக்கை தயாரித்தவர். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துக்கு மட்டும் அறிக்கையை தயாரித்து கொடுங்க, அதுதான் எங்களுக்கு தெரியும். உங்கள் திட்டங்கள் வேறு இடத்துல பயன்படுத்தப்பட்டதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு இணங்க தயாரிக்கப்பட்ட அறிக்கை. பெறுநர் இந்த நாள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/11/2022 உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய சீல் போட்டு முத்திரை போட்டு கையொப்பம் போட்டு என்னிடத்திலே பெற்றுக்கொண்டு இதை கொடுத்துருக்காங்க. இது அரசுக்கு நான் அளித்த அறிக்கை. ஏதோ கதை சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரியா? என் முகம் தெரியாட்டியும் பரவாயில்ல. பெறுநர் ஒன்று மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர், தலைமைச் செயலகம், சென்னை 9. 2 மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், தலைமைச் செயலகம், சென்னை 9. உயர்திரு சண்முகம் இ.ஆ.ப. அவர்கள், அரசு செயலாளர், தமிழ் வளர்ச்சித்துறை, தலைமைச் செயலகம், சென்னை 9. உயர்திரு அருள் அவை நடராசன் அவர்கள், இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், 2வது நிழற்சாலை, மைய தொழில்நுட்ப கல்லூரி வளாகம், தரமணி, சென்னை 113 113. 5 உயர்திரு அருள் அவை நடராசன் அவர்கள், இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 8. என்னடா அது அருளை பற்றி 2 முகவரி வாசிக்கிறீங்க அப்படின்னா, அவர் 2 பதவியில் இருந்தார். ஒன்று தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர், மற்றொன்று உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர். அதனால் அவருக்கு 2 முகவரியிலுமே அவருக்கு இந்த அறிக்கையை கொடுக்கணும். அதனால் 12/12/2012 ஆண்டு, அதாவது 12/12/2012 அன்று என்னால் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் கோ. விஜயராகவன், இப்போ எப்படி அருள் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனராகவும் உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனராகவும் அந்த 2022 ஆண்டு இருந்தாரோ, அதை போலவே 2012 ஆண்டு முதல் யார் இருந்தா? கோ. விஜயராகவன் அவர்கள்.
கோ. விஜயராகவன் அவர்களிடத்தில் அளிக்கப்பட்ட தமிழ் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தமிழ்நாடு முதலமைச்சர்களினுடைய ஆட்சி காலத்தை சொல்லுவோம். ஆட்சி காலம்னா அவங்க ஆட்சிக்கு வந்த காலம் இங்கே நான் குறிப்பிடலை. திட்டத்தில் நான் கொடுத்த திட்டத்தினுடைய காலத்தை வரையறுத்து சொல்கிறேன். ஆட்சி காலம் முதலமைச்சர் ஜே. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலம் 2012 முதல் 2016 வரை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலம் 2017 முதல் 2021 வரை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலம் 2021 2022 இப்போ தொடர்கிறது 2024 இன்றைய தேதி வரையில். ஒன்று, திட்டம் எண் 48 உள்ள நிர்வாகம் அதற்குரிய ஒருங்கிணைந்த திட்டங்கள். முதலமைச்சர் ஜே. ஜெயலலிதா அவர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. சென்னை தரமணி உலக தமிழராட்சி நிர்வாக அலுவலக கட்டடம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அது எந்த நாள், எந்த ஆண்டு, எந்த மாதம் அப்படின்னு பார்த்தா 2013ஆம் ஆண்டு தேதி 23/12/2013 சென்னை. அதாவது நான் திட்டம் அளித்த நாள் எது? 12/12/2012. அவங்க அடிக்கல் நாட்டின தேதி எது? அந்த திட்டம் கொடுத்து நான் தலைமைச் செயலகத்திலே சென்று அந்த ஆட்சி மன்ற குழுவிலே பங்கேற்று தலைமைச் செயலகத்தில் ஆட்சி மன்ற குழுவுக்கு போகிறோம். சிண்டிகேட்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சி மன்ற குழுவுக்கு என்னையும் அழைத்து சென்றார்கள். ஏன் அழைத்து செல்லப்பட்டேன்? அன்னைக்கு நான் உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய ஆய்வியல் நிறைஞர் மாணவர் தான். ஆனால் இந்த உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்களையும் உருவாக்கி கொடுத்தவர் என்ற முறையில் நான் அழைக்கப்பட்டேன். நிர்வாக ரீதியாக யார் போகணும்? அன்னைக்கு கோ. விஜயராகவன் இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர், உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய கண்காணிப்பாளர் ராசா, அப்புறம் தலைமைச் செயலக சிறப்பு அலுவலர் மார்ட்டின் செல்லதுரை, லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு இயக்குனருடைய நேர்முகதவியாளர். இந்த திட்டங்களை தட்டச்சு செஞ்சவங்க அவங்க தான். இன்றைக்கி கண்காணிப்பாளர் பதவியில் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன உண்மைகளை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய கோபிநாத் ஸ்டாலின் அன்று சாதாரண உதவியாளர். இன்னைக்கு இணை பேராசிரியர் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய செல்வகுமார் அன்னைக்கு தலைமைச் செயலக பாச வச்சுட்டு இயக்குனர் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார்னு தலைமைச் செயலகம் அழைத்து சென்றவர் என்ன. அப்புறம் அலுவலக உதவியாளர்கள் சிலர். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலாளர் அறையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அமைச்சர் வருகிறார். இப்போ பழனியப்பன் என்று கருதுகின்றேன். அதற்கு அடுத்தது எம் ராஜாராம் ஐஏஎஸ் அவர்கள் தான் அப்போ அந்த திட்டத்தை ஒப்புதல் பெற்று தந்தவர் நிர்வாக ரீதியாக. அப்புறம் ஜெயலலிதா சரி நீங்கள் திட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு வாய்மொழியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிறகு சட்டப்பேரவையில் அதை அறிவிப்பு கொடுத்தாங்க. 110 விதியின் கீழே தமிழ் வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை 46 கீழ். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
சென்னை தரமணி உலக தமிழராட்சி நிறுவனம் கல்வி, நிர்வாகம் மற்றும் ஆய்வறிஞர் விடுதி கட்டடங்கள். கல்வி, நிர்வாகம் மற்றும் ஆய்வறிஞர் விடுதி கட்டிடங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெ. ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. எந்த ஆண்டு? 8/2/2016 ஆண்டு. இந்த காலகட்டத்தில் நான் எங்கே இருந்தேன்? அப்போது தான் 2012 2013 கல்வி ஆண்டு பொழுது நான் ஆய்வியல் அறிஞர் பட்டம் அங்கே ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டிருந்தேன். எனக்கு பல்வேறு இடையூறுகள் கொடுக்கப்பட்டு என் ஆய்வு பணிகள் தடைப்படுத்தப்பட்டு நான் இந்த 2016 ஆண்டு இந்த தான் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய ஆய்வேட்டையே ஒப்படைக்கிறேன் உலக தமிழராட்சி நிறுவனத்துக்கு. வாய்மொழி தேர்விலே பங்கெடுக்கிறேன். இம்மாதங்களில் தான் நான் என்ன செய்கிறேன், கலைஞர் கருணாநிதியினுடைய அறிக்கைகளை திருத்துகின்ற அந்த பணிகளை எங்கே மேற்கொள்கிறேன்? முரசொலி பத்திரிகையில் 2வது மாதமும் 3வது மாதம். அப்போது உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய அந்த திட்டங்கள் திறந்து வைக்கப்பட்ட பொழுது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்கு இயக்குனருடைய அனுமதி பெற்று நான் பேட்டி கொடுக்கின்றேன். என்னுடைய வளர்ச்சி திட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், முதல்வருக்கு நன்றி அப்படிங்கிற வகையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தை பெற்ற தாய்க்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி என் திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கின்ற பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள மகிழ்ச்சியை நான் அடைந்தேன். 2 திட்டம் எண் 47 பொது நூலகம், 49 கணினி நூலகம் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெ. ஜெயலலிதா அவர்கள் மூலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இடம் பற்றாக்குறை காரணமாக நூலக கட்டிடம் திட்ட விரிவாக்கத்தின் பொருட்டு முதலமைச்சர் ஜெ. ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மூலம் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களின் நல்லாசியுடன் சென்னை தரமணி உலக தமிழராட்சி நிறுவன வளாகத்தில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நூலக கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திருவள்ளுவர் ஆண்டு 2050 விளம்பி மாசி 7 நாள் 19/2/2019. தமிழ்நாடு அரசு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்ல ஆசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் வாழ்த்துகளுடன் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு நூலக கட்டிடம் ரூபாய் 100 லட்சம். 100 லட்சம்னா என்ன? எத்தனை கோடி? 1 கோடி. பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் திரு அ. நவநீத கிருஷ்ணன் MA PhD அவர்களின் 2017-2018 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது. நாள் 19/12/2019 முனைவர் கோ. விஜயராகவன் கல்வெட்டில் இருக்கு. 3 விடுதி கட்டடங்கள். விடுதி கட்டடங்கள் தமிழ்நாடு அரசு உலக தமிழராட்சி நிறுவனம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வாழ்த்துகளுடன் ஆய்வு
மாணவியர் விடுதி கட்டடம் ரூபாய் 75 லட்சம். சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி. செந்தமிழன் MA ML அவர்களின் 2015-16 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டது. நாள் 19/1/2017. முனைவர் கு. விஜயராகவன் இயக்குனர். கல்வெட்டில் இருக்கு. நான் கதை சொல்லவில்லை, கல்வெட்டு சொல்வதை சொல்லுகிறேன். தமிழ்நாடு அரசு உலக தமிழராட்சி நிறுவனம் தரமணி சென்னை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் ஆய்வு மாணவர் விடுதி கட்டட திறப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திருவள்ளுவர் ஆண்டு 2019. ஏ. விளம்பி தை 20. நாள் 2/2/2018. திட்டமெண் 50. தங்கும் விடுதி 1. மாணவர்களுக்கு ஐயா நீங்கள் இதில் எங்கே ஐயா கொடுத்தீங்க கந்தவேல் ஐயா? என்னையா உலக மக்கள் கழகத்தினுடைய தலைவரை அவங்க செஞ்சிட்டாங்க. அந்த திட்டத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க. நீங்கள் எங்கே கொடுத்தீங்க? அதுதான் இங்கே. அந்த திட்டம் எப்படி வந்துச்சுன்னு இப்போ நான் முந்தி வாசித்தேன் அல்லவா? அந்த திட்டங்கள்லாம் எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு, அதை நான் கொடுத்ததுக்கு எந்த இடத்துல கொடுத்துருக்கேன்? திட்டமெண் 50. தங்கும் விடுதி 1. மாணவர்களுக்கு இருபாலர் தங்கும் விடுதிகள் நடைமுறையில் இன்று உள்ளன. 2 இடத்துல இருக்கு இல்லையா? 2. ஆசிரியர்களுக்கு இருபாலர் தங்கும் விடுதிகள். 3. நிர்வாகத்தினர்களுக்கு இருபாலர் தங்கும் விடுதிகள். தமிழ்நாடு அரசு உலக தமிழராட்சி நிறுவனம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் ஆய்வறிஞர் விடுதி ரூபாய் 30 லட்சம். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ. ராஜா BSc B.Ed அவர்களின் 2014-15 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டது. நாள் 5/8/2014. முனைவர் கோ. விஜயராகவன் இயக்குனர். தமிழ்நாடு அரசு உலக தமிழராட்சி நிறுவனம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல் ஆசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் வாழ்த்துகளுடன் தமிழ் தூதர் தனிநாயக அடிகளார் ஆய்வு மாணவர் விடுதி கட்டடம் ரூபாய் 75 லட்சம். தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜே. ஜெயவர்தன் அவர்களின் 2015-16 தொகுதி 2015-16 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது. நாள் 19/2/2019. முனைவர் கோ. விஜயராகவன் இயக்குனர். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் சென்னை தரமணி உலக தமிழராட்சி நிறுவன வளாகத்தில் ஆய்வு மாணவர் விடுதி கட்டடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திருவள்ளுவர் ஆண்டு 2050. விளம்பி மாசி 7. நாள் 19/2/2019. நான் அடுத்து திட்டங்களை தொடருகின்றேன். ஏன்னா இது உங்களுக்கு காட்சியாக வந்து சேரணும்.